ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு போய் என்னை தப்புவித்தார். அவரின் இடத்தில் பிரியமாயிருந்தபடினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையாக தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வழியாக அவன் கடந்து போனான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று வேதவசனம் சொல்கிறது. அவன் அப்படி கூப்பிட்டானாம். அவர் என்னை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெருக்கங்கள் மத்தியிலே தன்னுடைய சொந்த குடும்பத்தின் நெருக்கங்கள், தன்னுடைய சொந்த ஜனங்கள் மூலமாய் தனக்கு உண்டான நெருக்கங்கள், தான் நேசித்த ஜனங்கள் மூலமாய் அவனுக்கு உண்டான நெருக்கங்கள் மத்தியிலே தாவீது துடித்து கொண்டிருக்கிறான். அவன் நேசித்த பெற்றோரை அவன் இழந்தான். அவனை உருவாக்கின சாமுவேல் தீர்க்கதரிசி இழந்தான். தன்னுடைய சொந்த மனைவி அவன் இழந்தான். அவள் பிரிக்கப்பட்டிருந்தாள். மனைவி பிரிக்கப்பட்டிருந்தாள். ஒன்றுமில்லாத வெறுமை நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே அவன் கடந்து போய் சொல்கிறான், ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பிரியமாய்ந்தபடினால் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி என்னை தப்புவித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் கூட சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், இதில் நான் எப்படி கடந்து போக முடியும் என்று உள்ளத்தில் யோசித்து கொண்டிருக்கிறாயோ, உன்னிடத்தில் அவர் பிரியமாயிருந்தால் நிச்சயமாய் தப்புவிப்பார். அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தால் என்ன? அன்னைக்கு தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான தாசன். அதனால் சிங்க கபிலிருந்து கூட தானியேலை வெளியே கொண்டு வரவில்லையா? யோசித்து பாருங்கள். பெரிய பெரிய ராஜாக்கள், 7 பெரிய ஜாதிகள், அவள் மத்தியிலிருந்து கானான் தேசத்தை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஜனங்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். மோசே, நீ சொல்வது நன்றாக இருக்கிறதப்பா, அங்கே போகவே முடியாது என்று அழுதார்கள், புலம்பினார்கள். எவ்வளவு பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், ராட்சசை போல இருக்கிறார்கள். அவருடைய பார்வையில் நாம் ஒரு தெள்ள பூச்சியை போல இருக்கிறோம், அவ்வளவு அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் சொன்னார், கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க சித்தமாயிருந்தால், விருப்பமாயிருந்தால், நம்ம பிரியமாயிருந்தால் நிச்சயமாக இதை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படியே கர்த்தர் செய்து முடித்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒருவேளை வந்த நெருக்கங்கள் வியாதிகளாக இருக்கலாம், தொல்லைகளாக இருக்கலாம், உன் சொந்த குடும்பத்திலே வெறுக்கப்பட்டு இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம். கவலைப்படாதே. உன் நெருக்கங்களை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். உன் வேதனைகளை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? வேதவசனம் சொல்கிறது, நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் நெருக்கமான வழியாய் கடந்து போனார். நடக்க முடியாத வழிகளை கடந்து போனார். சுமக்க முடியாத வழி சுமந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உன் நெருக்கங்களை அறிந்திருக்கிறார், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் துன்பங்களை அறிந்திருக்கிறார். அவரால் உன்னை விடுவிக்க முடியும். இயேசுவால் உன்னை காப்பாற்ற முடியும். அந்த இயேசுவை நம்புவாயா? தாவீதுக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன் அல்ல. தாவீது என்றாலே பெலவன், பிரியமானவன் என்று பொருள்படும். நீ பிரியமாக இருக்கும் பொழுது உன்னை உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும், உன்னை நெருக்குகின்ற எல்லா நெருக்கங்களிலிருந்தும் ஒரு விசாலத்திலே கொண்டு வந்து உன்னை தப்புவிப்பார். நீ காலைக்கு நினைக்கிறாயோ, எனக்கு இது மட்டும் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், இது மட்டும் நீ நடந்துருச்சுன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் இல்லைப்பா, பரிபூர்ணமான ஒரு விசாலத்தை உனக்கு தரப்போகிறேன். யாரோ ஒருவர் இந்த செய்தியை கேட்கும்போது சொல்லலாம், கொஞ்சம் இருந்து ரிலீஃப் வேணும். கொஞ்சம் இல்லைங்க, பரிபூர்ணமான ரிலீஃபை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த நாளை ஆசீர்வதிப்பார், நன்மை நான் நிரப்புவார். விசாலமான ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்போடும், அந்த விசுவாசத்தோடும், அந்த எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் இந்த நாளுக்குள்ளே நடையெடுத்து வைப்போமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.